Hi friends, welcome to SANTRA TextSpot. இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து Visual Basic 6ல பாஸ்வேர்ட் ஃபீல்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பாஸ்வேர்ட் ஃபீல்ட் அப்படின்னா இப்போ நீங்க வந்து ஒரு லாகின் பேஜ் கிரியேட் பண்றீங்க. ஸோ அந்த லாகின் பேஜ்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற 2 ஃபீல்ட்ஸ் இருக்கும்போது பாஸ்வேர்ட் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் பாக்ஸ்ல என்டர் பண்ற வேல்யூஸ் வந்து விசிபிளா இல்லாம ஸ்டார் அந்த மாதிரி இருக்கிறது எப்படி அப்படிங்கறத பார்க்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க Facebookலாம் லாகின் பண்றீங்கன்னா அதுல வந்து பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஃபீல்ட் நீங்க டேட்டா என்டர் பண்ணும்போது அது வந்து ஒரு மாதிரி டாட்டா விழும். ஸோ அதே போல நம்ம இங்க எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அப்படி பாஸ்வேர்ட் ஃபீல்ட்ல இருக்கிற டேட்டாவை நம்ம எப்படி திரும்ப ஒரு விசிபிள் டெக்ஸ்டா நம்ம வந்து பார்க்கறது, ஒரு கிராக் பண்ற மாதிரி அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அதுவும் எப்படி அப்படிங்கிற ஒரு சிம்பிள் கான்செப்ட் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ அந்த பாஸ்வேர்ட் ஃபீல்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா டெக்ஸ்ட் பாக்ஸை தான் நம்ம வந்து பாஸ்வேர்ட் ஃபீல்டாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் வந்து போல்டு ஒரு 30 அப்படிங்கிற சைஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு தெளிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த உள்ள இருக்கிற இந்த டெக்ஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி இருக்கிறத எனக்கு தேவையில்லை, அதை டெலிட் பண்ணிடுவேன். பட் அதுக்கு முன்னாடி நான் வந்து பாஸ்வேர்ட் கேரக்டராக மாற்றுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா PasswordChr அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா PasswordChr அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பிளாங்காக இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு சிம்பிளை நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நீங்கள் இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஸ்டார் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். நம்ம இப்படி ஸ்டார்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற எல்லாமே ஸ்டாராக மாறும். நம்ம என்ன என்டர் பண்ணாலுமே அதை நம்ம என்டர் பண்ணுற டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது. அதுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்துருக்கோமோ அந்த கேரக்டர் தெரியும். இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டார்னு கொடுத்ததுனால ஸ்டார் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த டெக்ஸ்ட் 1ன்னு சொல்லி இருக்கிறத நான் வந்து டெலீட் பண்ணி விட்டுறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் 1ங்கிறத டெலீட் பண்ணி விட்டுறேன். ஓகே, டெக்ஸ்ட் பாக்ஸோட வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து பட்டன். ஸோ பட்டனில் இதில் வந்து நம்ம பண்ணிக்கிறோம்னா கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற மாதிரி இதோட நேமை நான் வந்து மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு இதோட கலரையும் இந்த ஃபாண்ட் சைஸையும் நான் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அப்படின்னா பார்க்க இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத வச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணும்போது நான் அதில் என்ன பாஸ்வேர்டு என்டர் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் பிரிண்ட் மட்டும் பண்ண போகிறேன். ஸோ இந்த கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற பட்டனை டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் வந்து அந்த கோடிங்கை வந்து எழுத போகிறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா அந்த பட்டன் அந்த பர்டிகுலர் கெட் பாஸ்வேர்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் என்ன வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத கெட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ டேட்டா ஈக்குவல் டு டெக்ஸ்ட் 1.text. ஸோ அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். மெசேஜ் பாக்ஸ் ஆஃப் யுவர் பாஸ்வேர்ட் இஸ் அப்படி சொல்லி போட்டு ஆம்பர்சன்ட் டேட்டா. ஸோ டேட்டாவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணியிருக்கிறேன். பிரிண்ட் பண்ணி நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் நம்மளுடைய ஃபார்ம் இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோன்னே எனக்கு அந்த ஃபார்ம் ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் சம் டேட்டாவை நான் என்டர் பண்ண போகிறேன். இதில் நான் வந்து ஸோ சம் டேட்டா என்டர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த டேட்டா நான் என்ன என்டர் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாமே ஸ்டாராக விழுந்துருச்சு. நானும் அதை வந்து ஒரு ஸ்டாராக ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் அதை வந்து என்ன என்டர் பண்ணியிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா யுவர் பாஸ்வேர்டு இஸ் SANTRA TextBox அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து வந்திருக்குது. இப்போ சில பேருக்கு வந்து தோணியிருக்கலாம், இது நம்ம நார்மலாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் எப்படி வேல்யூ கெட் பண்ணுறோமோ அதே தானே இங்கேயும் பண்ணியிருக்கீங்க, என்ன டிஃப்ரெண்ட்னு. ஸோ எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. நம்ம நார்மலாக டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோமோ அதே போல் தான் இந்த பாஸ்வேர்டுக்குள்ளதை யூஸ் பண்ணணும். பட் அந்த எக்ஸ்ட்ரா அந்த PasswordChr அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக பாஸ்வேர்ட் மாடலில் நம்மளுடைய டெக்ஸ்ட் பாக்ஸை கிரியேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு ஆப்ஷன். ஸோ கண்டிப்பாக இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸும் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.